ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொய்யா இலைகள் வச்சு ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொய்யா இலைகள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப அதிகமான பயன்கள் இதில் இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் புலாவுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்க வேணாம், இது மட்டுமே போதும். இப்போ ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 4 மராட்டி மொகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திரப்பூ போட்டுட்டு அது பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி அதிக அளவில் வெங்காயம் தக்காளி சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொய்யா இலை ஜூஸ் 3 டம்ளர் எடுத்திருக்கோம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் கொய்யா இலை ஜூஸும் 1.5 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். தண்ணி கொதித்ததும் அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியை பொறுமையாக கலந்து விடுங்க, உடஞ்சிடக்கூடாது. பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையான கொய்யா இலை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். கொய்யா இலைகள் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புல இருக்க கல்லீரல், சிறுநீரகம், தைராய்டு பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சரியாகும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், அரிசியெல்லாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது கூட நீங்கள் சால்னா, கிரேவி, ராய்த்தா அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.